இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கான் அண்ணாமலைன்னு, ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வருவாங்கிறான் தமிழ்நாட்டில். அதை பார்த்துட்டு தெலுங்கானாவில் ஒருத்தர் இங்கேயும் ஏக்நாத் ஷிண்டே வருவான்ல ஏதோ பேசியிருந்தார். அதை ஒரு பிதற்றலாக மட்டும்தான் நான் பார்க்கின்றோனே தவிர ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சில இடத்தை மனிதர்களை பட்டியலிட்டு உங்களுக்கு காட்டுகின்றேன். குறிப்பாக திமுக அமைச்சர்கள் எப்படி நம்முடைய பொதுமக்களிடம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்களே பாருங்கள். அக்டோபர் 2021 கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்களுடைய முந்திரி தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளர் கோவிந்தராஸ் அவர்கள் மர்மமான முறையிலே கொல்லப்பட்டிருந்தார். அதை பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவிலே போராட்டமாக மாற்றிய பிறகு காவல்துறைக்கு வேறு வழி இல்லாமல் 6 பேர்த்து அக்யூஸ்டாக மாற்றினாங்க. அதில் கடலூர் எம்பியும் ஒருத்தர். அவர் அரெஸ்ட் பண்ணலாம், போய் ட்ராமாலாம் பண்ணி கோர்ட்லேயே ஜாமீன்லாம் வாங்க வச்சு கடலூரினுடைய சிட்டிங் திமுக எம்பியினுடைய நிலை இது. காவல்துறை, தமிழக காவல்துறையை ஒரு கேஸில் அக்யூஸ்டாக வச்சிருக்கிறாங்க. அவரே முந்திரி தொழிற்சாலையில் தன்னுடைய தொழிலாளர் கோவிந்தராஸ் அடித்து கொலை செய்தார் என்று. திருவெற்றியூர் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ கேபிபி சங்கர் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் ரோடு போடுறாங்க. அந்த பிரச்சனையில் போய் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் சரமாரியாக அடித்து கேபிபி சங்கர் அவர்களுக்கு கிடைத்த உச்சப்பட்ட தண்டனை என்பது கட்சியினுடைய பதவி பறிப்பு. அதுவும் பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க. அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு அரசு அதிகாரியை ஜாதி பேரை சொல்லி மார்ச் 2022 திட்டுறாங்க. அதற்கு ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கிடைத்த உச்சப்பட்ட மரியாதை என்பது இலாக்கா மாற்றம். அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சி நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு NCSC வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் இப்பொழுது அவர்கள் காவல்துறை எஸ்பிக்கு நிர்பந்தம் கொடுத்து இந்த கேஸ் இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜிலிருந்து, என்கொயரியிலிருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜுக்கு போகுது. ஜூன் 2022 அமைச்சர் தாம்போ அன்பரசன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ராமானுஜபுரம் ஊராட்சி பகுதியில் மனு கொடுக்க வந்த ஒரு முதியவரை கை எடுத்து இப்படி அடிக்க போனார். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டார். இப்போ சமீபத்தில் 9ஆம் தேதி ஜூலை 2022 விருதுநகரில் பாலவனத்தம் கிராமத்தில் ஒரு ஏழை தாய், தனக்கு தீர்வு தேடி வந்த ஏழை தாயை நம்முடைய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் அவர் கொடுத்த பெட்டிஷனை வச்சு தலையில் ஓங்கி அடிக்கிறத பார்க்குறோம். நேற்று பாரதிய ஜனதா கட்சி இந்த வீடியோ வெளியே போட்டு 48 மணி நேரத்தில் அமைச்சர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணணும், ராஜினாமா செய்யணும், இல்லை என்றால் அமைச்சருடைய வீட்டை விருதுநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி முற்றுகை செய்யும் என்று சொன்ன பிறகு இன்றைக்கி 6:30 மணிக்கு அமைச்சருடைய ஆளுகள் போய் அந்த அம்மா பொண்ணையெல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் பேச வச்சு அவங்க ஏதோ ட்ராமாலாம் பண்ணி இன்றைக்கி அந்த அதே பெண்மணியை என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னா, அமைச்சர் அணியை செல்லமாக கொட்டினார் அப்படின்னு. இதெல்லாம் தமிழகத்திலே நம்முடைய தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற விதி நமக்கு. அமைச்சர்களே சமூக நீதி என்று பேசிக்கொண்டு யாரெல்லாம் தன்னிடம் மனு கொடுக்க வர்றாங்களோ கை நீட்டி அடிக்க போகிறது, கை நீட்டி அடித்தது, தன்னுடைய தொழிலாளரை கொலை செய்தெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இதை பார்த்து கூட இருக்கின்றார்கள், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கார். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே கோரிக்கை, நேற்று சாயங்காலம் நம்ம சொன்னோம், நாளை சாயங்காலத்துக்குள்ளே அமைச்சர் KKSSR அவர்கள் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணணும். ஏன்னா அவர் எடுத்த எல்லா விதமான சத்திய பிரமாணத்தையும் மீறி எந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டுமோ அவரையே அடிக்கும் அளவுக்கு அமைச்சர் சென்றிருக்கின்றார்கள். இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி தொடர் ஆர்ப்பாட்டமாக அமைச்சருடைய வீட்டை சுற்றி ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கேயே உட்கார்ந்துருக்கும். நாளைக்கு சாயந்திலிருந்து ஆரம்பித்து காலவரையற்ற போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும், அமைச்சர் அவர்கள் பதவி விலகும் வரை என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி சகோதரர்களே, இன்று மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். MKU யூனிவர்சிட்டி. அதில் நம்ம மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் நேற்று பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேசினாங்க. இப்போ பட்டமளிப்பு விழா மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பேச ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக கவர்னரை கடுமையாக சாடி கவர்னர் அவர்கள் மாநில அரசினுடைய செயல்பாட்டுக்கு இடையூறாக இருப்பதாக நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்ப்போம். கவர்னர் அவர்களை மேடையிலே வைத்துக்கொண்டு கோயம்புத்தூரில் நடந்த பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நம்முடைய பொன்முடி அவர்கள் பேசுகின்றார். புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. அதே பொய். ஹிந்தியை புதிய கல்விக் கொள்கையில் திணிக்கலை. அதற்கு இந்த அமைச்சர் புதிய கல்விக் கொள்கையை உருப்படியாக படிக்கலை. இரண்டாவது அமைச்சர் சொல்கிறாங்க, ஹிந்தி படிச்சிங்கன்னா பானிபூரி மட்டும்தான் விற்க முடியும் என்று
ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறான். பேசுவதெல்லாம் அரசியல். அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு கவர்னர் இருக்கும் பொழுது கவர்னரை அவமானப்படுத்தி விட்டு இந்த அமைச்சர் பேச. இன்னைக்கு அமைச்சர் வந்து குறை சொல்றாங்க. கவர்னர் அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை பற்றி பேசுறாங்க, இது தவறுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. கவர்னர் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசுவதில் என்ன தவறு என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அவர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசல, சம்பத்தரனை பற்றி பேசல, அண்ணாமலையை பற்றி பேசல, தேசிச்சரனை பற்றி பேசல. தமிழ்நாட்டு மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை பற்றி சென்னையில் பேசுகிறாங்க. உடனடியாக அவருக்கு ஒரு அறிக்கை வருது, திட்டுறாங்க. கவர்னர் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே மூச்சுக்கு 300 விதம் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் உள்ளது. திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் என்று சொல்லும் பொழுது அதை அரசியலாக திமுக பார்க்காத பொழுது, நம்முடைய கவர்னர் அவர்கள் திராவிடியம் என்கின்ற வார்த்தையை பேசும் பொழுது எப்படி அதை நீங்கள் அரசியலாக பார்க்கின்றீர்கள்? அவர் ஒரு சரித்திரமாக ஒரு குறிப்பாக பேசுகிறாங்கன்னா அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்டாக வச்சு டிபேட் பண்ணலாம். எந்த காலகட்டத்திலே திராவிடியம் என்பது நிலப்பரப்பாக இருந்துச்சு, எந்த காலகட்டத்திலே அது வந்து ஒரு இனமாக மாறியது, எந்த காலகட்டத்திலே மரபணு ஜெனட்டிக்ஸ் என்று சில அரசியல்வாதிகள் பேசுகின்றார்கள், அது என்ன அப்படிங்கிறது ஒரு டிபேட்டாக பேசலாமோ தவிர ஒரு கவர்னர் பேசுவதை இதிலும் அரசியல் என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படின்னா கவர்னர் எதுவும் பேசவே முடியாதான்? ரப்பர் ஸ்டாம்பாக ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற ஃபைலுக்கெல்லாம் ரப்பர் ஸ்டாம்பாக கையெழுத்து போடுவதற்கு மட்டும்தான் ஒரு கவர்னரா? இல்லை கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸில் சில கருத்துக்களை பேசுவதில் என்ன தவறு? இதில் என்ன அரசியல் அவங்க கண்டுபிடிச்சாங்க? அடுத்து கவர்னர் அவர்கள் சான்சலராக பட்டமளிப்பு விழா இருக்கிறாங்க. அதில் ஒரு வைஸ் சான்சலர் இருக்காங்க, ப்ரோ சான்சலராக நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருக்கின்றார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய அமைச்சராக இருப்பவர் நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர். அதாவது நம்முடைய மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கும் கூட அமைச்சரவை பொறுப்பு இருந்தாலும் கூட ஒரு ஸ்டேட் பொறுப்பும் நம்முடைய மத்திய அமைச்சரவையில் இருக்கிறது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அந்தந்த மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு கொடுப்பதற்காக அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. முருகன்ஜி அவர்களுக்கு தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் இணைக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த விழாவிற்கும் கூட முருகன்ஜி அவர்களுக்கு வருவதற்கு முழு அதிகாரம் இருக்குது. எஜுகேஷன் வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்திரா காந்தி அவர்கள் 1976 கொண்டு வந்தாங்க. மத்திய அரசுக்கும் எஜுகேஷனில் வந்து பவர்ஸ் இருக்குது, மாநில அரசுக்கும் பவர்ஸ் இருக்குது. அப்படிங்கிறது தான் NEP-யினுடைய அடிப்படை கொள்கை. அதுவும் குறிப்பாக உயர்கல்வித்துறையில் வரக்கூடிய ரெகுலேட்டரி மெக்கானிசம்லேருந்து பல பிரச்சனைகள் மத்திய அரசு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது பொன்முடி அவர்கள் எப்படி முருகன்ஜி அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்கலாம் என்று கேட்பது நகைப்புக்குரியது. அது எந்த விதமான லாஜிக்கையும் தாண்டி இதை அரசியல் செய்வது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள். அங்கே இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் இன்வைட் பண்ணுறாங்க. பொன்முடி அவர்களை யாரும் வர வேண்டாம் என்று சொல்ல முடியாது, சொன்னால் அது தவறு, யாரும் சொல்லலை. அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மேதகு ஆளுநர் அவங்க இருக்காங்க, அந்த MKUனுடைய வைஸ் சான்சலர் இருக்காங்க, நம்முடைய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவங்க இருக்காங்க, மத்திய அரசினுடைய இணையமைச்சர் திரு முருகன்ஜி அவங்க இருக்காங்க. எதற்காக இவர்கள் இதை ஒரு விஷயத்தாக ஊதி பெருசாக்கி நான் இந்த கான்வகேஷனுக்கு செல்ல மாட்டேன் என்று இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருப்பது? அடுத்து தமிழ்நாட்டில் எல்லா கான்வகேஷன் நடக்கும். சரி, நம்முடைய HRD மினிஸ்டர் வர்றாருன்னு வச்சுக்கலாம், தர்மேந்திர பிரதான் அவர்கள் வருகின்றார்கள். அப்போ பொன்முடி அவர்கள் இதே மாதிரி சொல்லுவாரா நான் போக மாட்டேன்னு? அல்லது மத்திய அரசுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இன்னொரு அமைச்சர் வர்றாங்க கான்வகேஷனுக்கு, நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இதை போன்ற நிலைப்பாடு நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் எடுக்கும் பொழுது எங்கே சென்று இது முடியும் என்கின்ற கேள்விதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வருகிறது. அதனால் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அண்ணன் அவர்கள் கல்வியிலே அரசியல் செய்யாமல் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆளுநருடன் சுமூகமாக ஒரு போக்கை கடைபிடித்து, மத்திய அரசுடன் சுமூகமாக ஒரு போக்கை கடைபிடித்து தமிழகத்திற்கு என்ன வர முடியுமோ அதை வாங்கி கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை, அண்ணன் பொன்முடி அவர்களுடைய கடமை, அனைவருடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அரசியல் பேசுகின்றார்கள்? சகோதரர்களே, மூன்றாவது ஒரு மிக முக்கியமான விஷயமாக உங்கள் முன்னால் வைப்பது தமிழகத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ADGP அண்ணன் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் புதிதாக நம்முடைய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ADGP இன்ட்டாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு IPS அதிகாரி. அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே திமுக வந்த பிறகு நாம் நிறைய இடத்துல பேசியிருக்கோம், ADGP பற்றி பேசியிருக்கோம், மத விஷயத்தில் பேசியிருக்கோம், தஞ்சாவூர் லாவண்யா சூசைட் விஷயத்தில் பேசியிருக்கோம், பல இடங்களில் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கின்றோம். எப்படி நம்முடைய முதலமைச்சரை சுற்றி ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் உருவாயிருக்கு. அது முதலமைச்சருக்கு ராங் இன்புட் கொடுத்து தமிழகத்தில் பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாவதற்கே நம்முடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு காரணமாக இருக்குது. எப்படி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்ராஸ் தமிழ்நாடு
ஒரு பர்டிகுலர் மதத்தையும் மட்டும் உள்ளே கொண்டு வந்து அந்த மதத்தை அங்கங்கே பணியமர்த்தி இருக்கின்றார்கள். டிஒஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ், ஹெட் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒரு மத சாயம் பூசப்பட்டு அது மாறிக்கொண்டிருக்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். எனக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமாக ஒரு கிரேவ் அஃபென்ஸ் என்று சொல்வது நம் நாட்டினுடைய சோவர்ஜினிட்டி, இன்டெகிரிட்டி, இறையாண்மையை எந்த ஒரு அதிகாரி கேள்விக்குள்ளாக்கின்றாரோ அந்த அதிகாரி நிச்சயமாக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர். குறிப்பாக நம்முடைய ஏடிஜிபி இன்ட் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களை பொறுத்தவரை ஜூன் 2018 மதுரை மாநகரத்தினுடைய கமிஷனாக பொறுப்பேற்கின்றார்கள். அவர் பொறுப்பேற்று 1 வருடம் 1 மாதம் கழித்த பின்பு ஒரு திருச்சியிலிருந்து ஸ்ரீலங்கம் செல்லக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கன் பிரஜையினுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணும்பொழுது அது ஃபேக் பாஸ்போர்ட்டாக ஃபர்ஸ்ட் கேஸ் வருது ஜூன் 28, 2019. அதன் பின்பு 2-3 கேசஸ் வர ஆரம்பிக்குது. செப்டம்பர் 2019 கியூ பிரான்ச் அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் ஒப்புக்கொள்ளுகின்றார்கள். இது ஒரு மோடஸ் ஆப்பரண்டியை பயன்படுத்தி மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தங்களுடைய பதவியை மிஸ்யூஸ் பண்ணி 200க்கும் மேற்பட்ட போலி பாஸ்போர்ட்டுகளை கொடுத்துருக்காங்க. அதில் மதுரை நகரில் இருக்கக்கூடிய அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் 72 போலி பாஸ்போர்ட்டை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன் மட்டும் கொடுத்துருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய மிச்ச போலீஸ் ஸ்டேஷன் 128க்கு மேலே போலி பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு மாநகரத்தில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இவ்வளவு போலி பாஸ்போர்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆராயும் பொழுது ஃபஸ்ட்டு லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. செப்டம்பர் 2019 ஒரு சூமோட்டோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஃபோர்ஜரி, திட்டம் போட்டு ஏமாத்துறது, கான்ஸ்பிரசி, பாஸ்போர்ட் ஆக்டில் 12A 12B இந்த செக்ஷன்லாம் கொண்டு வர்றாங்க. அதில் அந்த என்கொயரிலேயே அவங்க ஒத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், ஆமாம் அவனியபுரத்துலேருந்து 53 பாஸ்போர்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், மிச்சம் 19 நம்ம தொலாயிட்டு இருக்கோம், இன்னும் யாருன்னு எங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகலை அப்படின்னு. அந்த கேஸ் எந்த விதமான முன்னேற்றத்தையும் பார்க்காத பொழுது 29 ஜனவரி 2021, அதாவது செப்டம்பரில் கேஸ் போட்டு 4 மாதம் கழித்து அந்த கேஸ் போட்ட ஒரு வக்கீல் மதுரையிலிருந்து நம்முடைய மதுரை பெஞ்சில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச்சுக்கு ஒரு மேண்டமஸ் போடுறார். மேண்டமஸ் என்பது அரசு அதிகாரிகளை ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வைப்பது ஒரு ரிட் பெட்டிஷன் மேண்டமஸ். 2563 2112 மேண்டமஸில் இதை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹைகோர்ட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த டிஒஎஸ்பிட்ட ஏன் நான் சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அதிகாரி காவல்துறை அதிகாரி, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், கியூ பிரான்ச் சிஐடி, அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போய் ஒரு பெரிய ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாரு. இல்லை, நாங்கள் இதெல்லாம் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த என்கொயரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இவ்வளோ பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், 176 பேர்த்த செக் பண்ணியிருக்கோம், 22 பேர்த்த பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கோம். பட் அவர் சொல்லுதல் ரொம்ப முக்கியமானது. பாயிண்ட் நம்பர் 25, 25வது பாயிண்டில் சொல்கிறாரு, இதுவரை நாங்கள் என்கொயரியில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்லேருந்து மேலே வரைக்கும் என்கொயரி பண்ணல, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்லேருந்து கீழே வரைக்கும் மட்டும்தான் என்கொயரி பண்ணியிருக்கோம். அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, இட் இஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி சப்மிட்டட் that the investigation on the part of Inspector of Police and above in issuance of passport to the accused is pending and it will be looked into during the course of investigation and appropriate legal action எடுப்போம்னு சொல்கிறார். இதுவரை 409 விட்னஸ் என்கொயரி பண்ணியிருக்கோம், 218 டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. உடனே ஹைகோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு இதை நம்ம சிபிஐக்கு அனுப்ப வேண்டாம், நீங்கள் 1.5 மாத காலத்தில் இதை வேகமாக என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட் உத்தரவு போடுறாங்க. அதன் பின்பு கியூ பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு டிஐஜி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க. கோர்ட்டு டைரக்ஷன் படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் அந்த மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் இருந்த இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் இளவரசு அவர்கள், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ் தர்மலிங்கம் அவர்கள், ஏசிபி கமிஷனர் ஆஃபீஸ் இன்டெலிஜென்ஸ் சிவகுமார் அவர்கள், திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டி, இவங்க எல்லாத்தையுமே என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசிக்யூஷன் சாங்ஷனாக டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. நம்ம டிஜிபி அவர்கள் அந்த லெட்டரை ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புகிறாங்க. இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இந்த காவல்துறை அதிகாரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. இந்த போஸ்டலில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ என்கொயரி பண்ணணுன்னு பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ரெண்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்துட்றாங்க.
போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்முடைய ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்னெல்லாம் வேணுமோ யாரையெல்லாம் என்கொயரி பண்ணணுமோ நீங்கள் சம்மன் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. ஆனால் விசித்திரமாக தமிழக அரசு மட்டும், குறிப்பாக ஹோம் செக்ரட்டரி அவர்கள், டிஜிபி அவர்கள் இதுவரைக்கும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. எதற்காக ப்ரெஸ் மீட், எதற்காக இதை சொல்கிறோம்னா, சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் அனைத்துமே அவனியாபுரம் காவல் நிலையத்திலே ஆல்ரெடி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டு அவங்க என்ன அடிப்படையில் அந்த ஃபேக் அட்ரஸ்ஸு யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கான எவிடன்ஸ் வந்து இன்னும் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பத்திரமா இருக்குது. அந்த எவிடன்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக போகலை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த ஆளுங்கட்சி, குறிப்பாக நம்முடைய ஹோம் செக்ரட்டரி அவர்கள் ஏடிஜிபி இன்ட்டுக்கு கடிதம் எழுதுகிறாரு? இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு? அதை பற்றி ஏடிஜி இன்ட்டு அவங்க எதுவுமே பேசலை. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஹைகோர்ட் சொன்னதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, ஏடிஜிபி இன்ட் என்கின்ற பொறுப்பு ஒரு மனிதருக்கு கொடுத்துருக்கின்றோம். அந்த மனிதரின் மீது ஃபேக் பாஸ்போர்ட்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்போ இதை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக தமிழகத்தில் ஒரு அட்ரஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதற்கு காரணமாக இது போலீஸ் இன்னும் என்கொயரி பண்ணாமல் கூட வச்சுருக்காங்க. இதனுடைய மெயின் மோடஸ் ஆப்பரண்டியே சென்னையில் நம்முடைய நெற்குன்றத்தில் பெருமாள் கோவில் தெருவில் மெட்ராஸ் கோல்டு அப்படிங்கிற நிறுவனத்திற்கு மேலே ஒரு 3 ஃப்ளோர் பில்டிங்கை டெம்பரரியாக ஆரம்பித்து அதன் மூலமாகத்தான் இந்த அனைத்து விதமான கான்ஸ்பிரசி, பணம் வாங்கிறது, ஃபேக் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. செப்டம்பரில் கேஸ் போட்டவுடனே இந்த நிறுவனம் தன்னுடைய ஆஃபீஸை மூடிட்டு ஓடிட்டாங்க. இன்றைக்கி கோயம்பேடு காவல் நிலையத்தில் அந்த பில்டிங்கோட ஓனர் போய் இந்த நிறுவனம் நடத்துகிறவங்க எனக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். அதை பற்றி என்கொயரி கிடையாது. அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவங்க சதன் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. ஏடிஜிபி இன்ட் அவங்க சதன் தமிழ்நாட்டை சார்ந்தவங்கன்னு நான் சொல்லலை, அந்த பகுதியை சார்ந்தவங்க. இதை பற்றி போலீஸ் எந்த என்கொயரியும் பண்ணல, அவங்கள கண்டுபிடிக்கல. அதே நேரத்தில் ஏடிஜிபி இன்ட் இந்த பொறுப்பில் உண்மையாலுமே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு முதலமைச்சர் முடிவெடுக்கணும். உடனடியாக ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கணும். அதனால தான் நம்முடைய மேதகு ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இது உடனடியாக சிபிஐக்கும் என்ஐஏக்கும் இதை மாற்றணும். ஏன்னா இதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய போலி பாஸ்போர்ட் கேஸ் என்ஐஏ விசாரிக்கிறாங்க. என்ஐஏட்ட 2 கேஸ் இருக்குது. கேரளாவினுடைய கேஸ் சிபிஐட்டு இருக்குது. ஏன்னா யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அனைவரும் கூட சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும். அதனால் மேதகு ஆளுநருக்கு நேற்று கடிதம் எழுதியிருக்கின்றோம். நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும் கடிதம் எழுத போகின்றோம். உடனடியாக, ஏன்னா லாஸ்ட் டைம் கோர்ட்டு சொல்லியும் கூட அவங்க செய்யலை. இதை என்ஐஏ தன்னுடைய ஸ்பெஷல் பவர்ஸை பயன்படுத்தி இந்த கேஸை கண்ட்ரோலில் எடுத்து குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் கூட குற்றவாளி கூண்டின் முன்பு நிறுத்தி தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. இதற்கு உடனடியாக நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அந்த அவனியாபுரத்தினுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆரம்பித்து அந்த நேரத்தில் இன்டெலிஜென்ஸில் இருந்தவங்க, மதுரை கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தவங்க, ஏன்னா டைரெக்டாக காம்ப்ளிசிட்டி இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட, அவர்களை பணி நீக்கம் செய்து இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் அவங்கெல்லாம் வெளியே இருக்க வேண்டும் என்பது கூட பாரதிய ஜனதா கட்சியினோட இன்னொரு நிலைப்பாடாக இருக்கிறது. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருந்துன்னா கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம். அண்ணே, ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரியினுடைய கையெழுத்து என்பதுதான் கடைசி கையெழுத்து. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பாஸ்போர்ட் என்கொயரி நடக்குதுன்னா அது எஸ்பியினுடைய கையெழுத்து தான் ஃபைனல் கையெழுத்து. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேட்டுக்கு அது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும். ஒரு காவல்துறை கமிஷன் ரேட்டில் நடக்குது அப்படின்னா காவல்துறை கமிஷனருடைய கையெழுத்து தான் கடைசி கையெழுத்து, விச் மீன்ஸ் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர். இப்போ இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, எதற்காக இந்த அதிகாரி அந்த நேரத்தில் அங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரி அங்கே சென்று அமர்ந்த பிறகு 1 வருடம் கழித்து மாற்றாங்க. அதுக்கு முன்னாடியே பாஸ்போர்ட்லாம் ப்ராசஸ்லாம் ஆகி பாஸ்போர்ட்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பித்து 1 வருஷம் கழித்து மாற்றாங்க. ஒரு காவல் நிலையத்தில் 72, அதாவது ஒரு சரகம், அதாவது ஒரு கமிஷன் ரேட்டுக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 72, மற்ற போலீஸ் ஸ்டேஷனில் 128 ஃபேக் பாஸ்போர்ட். கமிஷனர் ஆஃபீஸில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இன்டெலிஜென்ஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருப்பார். அவருக்கு நேரடி தொடர்பு, ஏசிபி இன்டெலிஜென்ஸ்க்கு நேரடி தொடர்பு. இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, கோர்ட்டு மேண்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி ஈஸ்வரமூர்த்தி அவங்க ஐஜி
ஐஜி இன்ட். அவங்க டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு ஏசிபி இன்டெலிஜென்ஸ் மேலே ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பண்ணி என்கொயரி பண்ணணும் அப்படின்னு ப்ராசஸ் ஆரம்பித்து ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஆன் ரெக்கார்டு. அந்த லெட்டருக்கு 1.5 வருஷமாக மரியாதை இல்லை. இந்த 4ஐயும் வைத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, நேரடியாக கீழே இருக்கவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை இவரே டினை பண்ணுறார். ஏன்னா இவரே இப்போ ஏடிஜி இன்ட்டாக ப்ரொமோட் ஆகி வந்ததுக்கப்புறம் முதலமைச்சருக்கு இவரே அட்வைசராக கூட மாறும் பொழுது எதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை டினை பண்ணுறீங்க? எதற்காக க்ளீனாக வரலைங்க? எதற்காக இந்த ஆஃபீஸர் வந்து அந்த காவல்துறை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முன்னாடி ஆஜராகிறதுக்கு என்ன பயம்? இத்தனை நாளாக 1, 2, 10 இந்த மாதிரி தான் ஃபேக் பாஸ்போர்ட் பார்த்துருக்கோமே தவிர 200 நாம் எங்கேயும் பார்த்ததில்லை. ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் 72 பார்த்ததில்லை. ஒரு நகரத்தில் இது இந்தியாவிலேயே ரெக்கார்டாக இருக்கலாம். 200 ஃபேக் பாஸ்போர்ட் என்பது ரெக்கார்டாக இருக்கலாம். இப்போ இதில் சென்னைக்கு தொடர்பு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த அட்ரஸ் இருக்குது. அந்த கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு சிஎஸ்ஆர் காப்பி எடுத்து வச்சுருக்காங்களோ தவிர செப்டம்பர் 2019 கேஸ் போட்டதுக்கப்புறம் எதற்காக அந்த நிறுவனம் மூடப்பட்டதுன்னு இன்னும் அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்கொயரி பண்ணலை. இத்தனை நாளாக அவங்க சுற்றி வர்றது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 லோ ஹேங்கிங் ஃப்ரூட். அந்த போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் வீட்டுக்கே போகாமல் நான் என்கொயரி பண்ணிட்டேன், வீட்டு அட்ரஸ் இருக்குன்னு கையெழுத்து போட்ட ஒரு ஆள், இவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களோ தவிர இந்த ஃபுல் கான்ஸ்பிரசி சென்னைக்கும் மதுரைக்கும் இருக்கக்கூடிய லிங்க் அவங்க எடுக்கல. அதுவும் உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தி அவர்கள் டெத்திலிருந்து எத்தனை சமூக விரோதிகள் குறிப்பாக இலங்கையை பயன்படுத்தி வேற நாடு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு இலங்கை என்பது கான்ட்ரிட் பிளேஸாக இருக்குது. ஈஸ்டர் பாம்பிங்கில் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. பாம் வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சில பகுதியை சொல்லியிருக்காங்க. என்ஐஏ என்கொயரியில் வந்திருக்கு. இங்கே வந்து ரைடு பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர் பாம்பிங்க்கு அப்புறம் 2-3 இஸ்லாமிய மக்களை இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை வந்து கிடப்பில் போட்டு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? யாரை காப்பாற்றுவதற்காக? இந்த ஏடிஜிபி இன்ட் அவர்களே இந்த நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் அவர்கள் பதவிக்கு வந்து 1 வருட காலம் ஆன பின்பு கூட இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான கேஸுக்கு ஏன் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஓவரால் அலிகேஷன். ஆனால் டைம்னு சொல்கிறத விட நான் நிறைய நேரத்தில் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஏதோ பிஜேபி கட்சி தான் வந்து இதெல்லாம் போய் கையில் எடுக்கணும், இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத தாண்டி இந்திய இறையாண்மைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எதற்காக காவல்துறை இவ்வளவு மந்தமாக செயல்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை நாம் எது கையில் எடுக்கணும்? எதற்காக காவல்துறையுடைய கையை கட்டி போட்டிருக்காங்க? எதற்காக அவங்களுடைய பணி செய்ய விடாமல் இருக்காங்க அப்படின்னு. நிச்சயமாக இதை பொறுத்தவரை இதெல்லாம் சில ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் இருக்காங்க. இதை முதலமைச்சர் அவர்கள் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, அவருடைய ஓத். நாமக்கல்ல நடந்த விழாவில் நம்முடைய அண்ணன் ஏ ராஜா அவர்கள் மேடையில் என்னென்னமோ பேசுகிறாரு, முதலமைச்சர் அவரை கைவர தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் முதலமைச்சரினுடைய இறையாண்மை ஓத் எடுத்தது முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் இந்த இறையாண்மையை பற்றி கவலைப்படுறாரா, இதை பற்றி அக்கறை இருக்கா அப்படின்னு முதலமைச்சர் தான் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். இது தமிழ்நாட்டில் கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய பத்திரிகை நண்பர்கள், பல ஆண்டு காலம் இதில் இருக்கிறீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் லீக் ஆகுது. உன்னோட இது நிற்க போகிறது கிடையாது. நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸே சொல்லுவாங்க, எப்படி என் கையை போட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஏன் எங்களால் இது இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல. இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக கிடப்பில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்களும் வர வர தோண்டி கண்டிப்பாக வெளியிடுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் இது முதலும் கடைசியுமாக இருக்கட்டும். இந்து இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவர்கள் யாராக இருந்தாலும் விடக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இதில் எக்ஸ் ஒய் ஜி இவங்க டசன்ட் மேட்டர். இந்திய அரசியல் அமைப்புக்கு விரோதமான ஒரு சட்டம், அது வந்து ஏற்றத்தாழ்வு வந்து குறிக்குது. இது எப்படி வந்து கவர்னர் வந்து எல்லா மேடையிலையும் வந்து இந்திய அரசியல் அமைப்பே வந்து சனாதனத்திலிருந்து வந்ததுதான் அப்படின்னு அவங்க குறிப்பிடலாம், இது அரசியல் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் இது முதல்ல பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய இது யார் சொன்னாங்கன்னு தெரியல, அண்ணன் திருமாவளவன் அவங்க சொன்னாங்க. 2-3 அமைச்சர்கள் இதை பற்றி கருத்து சொன்னாங்க. டிஆர் பாலுவன் கருத்து சொல்லியிருந்தாங்க. முதலிலே அவர்களுக்கு சனாதன தர்மம் என்பது என்ன என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்களா என்பது கேட்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. சனாதன தர்மம் என்பது கரெக்டாக ஒரு ஆங்கிலத்தில் நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா டைம்லெஸ் தர்மா, தமிழில் சொன்னோம் அப்படின்னா கால பாகுபாடின்றி இருக்கக்கூடிய தர்மம் என்று சொல்லுகின்றோம். டைம்லெஸ் தர்மா, எவர் ஃப்ளோயிங் தர்மா என்பது சனாதன தர்மத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது சனாதன தர்மத்தில் ஜாதி என்பது எப்படி இருக்கு?
மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்கா? சனாதன தர்மம் வந்து உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் பிரித்து பார்க்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு பக்கம் மனுஸ்மிருதி இல்லைன்னு பிஜேபி சொல்லுது, இன்னொரு பக்கம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மனுஸ்மிருதியில் என்ன சொல்றாங்க, நம்முடைய மடாதிபதிகள்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கன்னு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வந்து சிதம்பரம் கோயிலில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி மனு தர்மத்தை அவரு வந்து கோட் பண்றார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்றோம், இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறதே பெண்களுக்கு எதிராக கட்டுக்கதைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாமே மாற்றி வச்சிருக்காங்க, அது மாதிரி கிடையவே கிடையாது. இது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் மனு தர்மத்தை பற்றி பேசுகிறாங்க. மனு தர்மத்தில் ஒரு மடாதிபதிகளுடைய கடமை இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பத்திரிகை நண்பர்களே, தயவு செஞ்சு நீங்கள் மடாதிபதிக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் எவ்வளவு முரண்பாடுகளாக இருக்குன்னா, சனாதன தர்மத்தை தேவையான போது பயன்படுத்தி கொள்வதும், தேவையில்லாத பொழுது ஒரு ஜாதி முத்திரையை குத்தி சனாதன தர்மம் என்பது அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கவர்னர் அவர்கள் அதை பற்றி பேசவே கிடையாது. கவர்னர் அவர்கள் பேசியது அந்த 100 ஆண்டுகள், நம்முடைய ஹரிஹர வசனம் எழுதி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சென்னையில் நடந்த விழாவில் பேசும் பொழுது எப்படி இந்த மதம் ஹிந்து வாழ்வியல் முறை இருக்குது, அதில் சனாதன தர்மம் எப்படிங்கிறது எப்படி அந்த தர்மாவை காட்டி கொண்டு வருகிறது, எப்படி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஹார்மனி, ஒரு பீஸ், ஒரு அமைதியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் கவர்னருடைய பேச்சு. இதில் அவங்க சம்பந்தமே இல்லாமல் கவர்னர் வந்து சனாதன தர்மத்தை கொண்டு வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து வந்து இரண்டாவது, அண்ணன் திருமாவளவர்கள் அடுத்த முறை பாராளுமன்றம் போகும்பொழுது நம்முடைய பார்லிமெண்ட் மியூசியத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 2 ஒரிஜினல் காப்பி தான் இந்தியாவில் இருக்குது. 2 ஒரிஜினல் காப்பி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த 2 காப்பி எதுக்காக நம்ம பார்க்கணும்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரிஜினல் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது கையால் அந்த கேலிகிராஃபியில் எழுதப்பட்ட புத்தகத்தில் சனாதன தர்மத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கும் ஃபோட்டோவாக. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, ராமாயண மகாபாரதம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பேஜஸில் வந்து பெயிண்டிங்காக இருக்கும். அதில் 2 இடத்துல பார்க்கலாம். ஒன்று வந்து நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் டெல்லியில் பார்க்கலாம், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மியூசியத்தில் பார்க்கலாம். ராமாயணம் மகாபாரதத்தில் ஆரம்பித்து ஒரு இடத்திலும் கூட இந்த இந்திய 20,000 ஆண்டுகளாக எப்படி பயணம் செய்திருக்கிறது, அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு பேஜில் டிராயிங்காக வச்சுருப்பாங்க. சென்டரில் வந்து அந்த எழுத்துக்கள் இருக்கும். அது 2 காப்பி. ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. இந்தியா என்பது எப்பொழுதும் கூட எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த நாடாக இருந்ததே கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. ஏன்னா சனாதன தர்மத்தினுடைய ட்ரூ மீனிங்கை வந்து கோட்பாடுகள் கொண்ட ஒரு மதத்தை வைத்து இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு மதம் டிஃபைன் பண்ணாவே சனாதன தர்மத்துக்கு எதிரானது. நீ கோயிலுக்கு வாரத்துக்கு 4 டைம் போகணுன்னு சொன்னால் சனாதன தர்மத்திற்கு எதிரானது. இப்படித்தான் நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் சனாதன தர்மத்திற்கு எதிரானது. இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே நம்முடைய ஹிந்து வாழ்வியல் முறையை பிரதிபலித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, அக்பருடைய கோர்ட்டில் நடந்தது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பெயிண்டிங்கில் இருக்குது. அக்பருடைய கோர்ட்டில் முகலாயர் காலத்தில் எப்படி சில முகலாய மன்னர்கள் அதை கடைப்பிடித்து அவர்கள் தனியாக ஒரு மதத்தை, அக்பர் அவர்கள் தனியாக ஒரு மதத்தை கொண்டு வந்தாங்க, ஹிந்து வாழ்வியல் முறையை அலோவ் பண்ணாங்க, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அதனால் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஒரு அமைச்சர் அவர்கள், ஒரு எம்பி அவர்கள் தமிழக மக்களை குழப்பி சனாதன தர்மத்தை திரித்து அதன் மூலமாக அரசியல் லாபத்தை எடுக்க பார்ப்பது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் கவர்னருடைய பிஆர்ஓ கிடையாது, கவர்னருடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, கவர்னருடைய மீடியா மேனேஜர் கிடையாது. இது எங்களுடைய வேலை கிடையாது கிளாரிஃபை பண்ணுவதற்கு. ஆனால் கவர்னரை தொடர்ந்து கொச்சைப்படுத்தும் பொழுது பேசுகின்ற கட்டாயத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆளாகி இருக்கிறது என்பதை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லுவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. மேடம் எங்களுக்கு தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் எங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. அதனால் தகவல் வந்தவுடன் நிச்சயமாக என்று சொல்லுகின்றோம். நான் உங்களை மாதிரி சில ஆன்லைன் நியூஸ் எல்லாம் பார்த்தோம், செஸ் ஒலிம்பியாடுக்கு வந்து பிரதமர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு தெரியாது, தெரிந்தவுடன் பத்திரிகை நண்பருக்கு சொல்கிறோம். அண்ணா அண்ணா 2 விஷயம் புரிஞ்சுக்கிறோங்கண்ணா. நான் இன்னுமே வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு மீடியா நண்பர் வந்து எந்தெந்த மசோதா கிடப்பில் இருக்கிறது, எதற்காக ஆளுநர் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு யாராச்சும் நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் போன ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம பேசணும் போன மாதம். இப்போ ஆளுநர் தன்னுடைய வரம்பை மீறி எந்த மசோதாவை கிடப்பில் வச்சுருக்காங்க, சிண்டிகேட் மெம்பரை சேஞ்ச் பண்ணுற மசோதா கிடப்பில் இருக்கிறது. ஆமாம்.
இவங்க என்ன பண்ணுறாங்க, சிண்டிகேட் மெம்பர் யூஜிசி என்ன பெர்மிட் பண்ணியிருக்கோ அதை மாற்றுவதற்கு மாநில அரசு முயற்சிக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டு பதில் எழுதியிருக்காரு. சொசைட்டியில் எலெக்ட் ஆகக்கூடிய சேர்மனுக்கு பதவி காலத்தை குறைத்து 3 வருஷம் தான் இருக்கணும்னு ஒரு மசோதா, அதை கவர்னர் எதிர்த்திருக்கிறாங்க. பக்கத்து மாநிலத்தில் 5 வருஷம் இருக்கும்போது இதற்காக 3 வருஷம். அதனால் நம்முடைய திமுக நண்பர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு மசோதா இதான் சாரம்சம், இந்த காரணத்துக்காக கிடப்பில் இருக்குன்னா அது எந்த ஆக்டை வயலேட் பண்ணுதுன்னு பதில் ப்ரெஸ் மீட்டை வச்சு சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பதில் ப்ரெஸ் மீட் அடுத்த நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த மசோதா ஆளுநர் ஹோல்டு பண்ணுறாருன்னா என்ன காரணம். இப்போ நீட்டு கூட முதல் முறை வந்த பொழுது ஆளுநர் அவர்கள் ஒரு நியாயமான முறையில் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்தது, கிளாரிஃபிகேஷனு, நீங்கள் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தீங்க, டேட்டா கொடுங்க. பட் 2வது முறை ஒரு சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, அதை திரும்ப கொண்டு வரும் பொழுது மத்திய அரசுக்கு, குறிப்பாக நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை கவர்னர் செஞ்சிருக்கா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். அப்போ 2வது முறை கவர்னருக்கு அங்கே ஒப்பீனியன் இல்லை, நான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இதனால் இவங்க இந்த மசோதா இதான் காரணம்னு சொல்லட்டும், பதில் நான் சொல்லுகின்றேன். நான் கவர்னர் ஆஃபீஸ் சொன்னாங்கன்னு சொல்ல, நம்மளே யூகிக்க முடியும் இது எந்த சட்டத்தை வயலேட் பண்ணுதுன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதனால் இந்த திமுக அமைச்சர்கள் தமிழக மக்களை முட்டாளாக்குவதாக நினைத்து கிடப்பில் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தப்பாக பயன்படுத்துறீங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எலெக்ட் ஆன கோஆபரேட்டிவ் சேர்மனை பதவியிலிருந்து கழட்டி விட்டுட்டு புதுசாக எலெக்ஷன் கொண்டு வருவதற்காக இந்த 5 வருஷம் 3 வருஷம் ட்ராமா. சிண்டிகேட் மெம்பரை மாற்றி உங்கள் கட்சியை சார்ந்த பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற கரஸ்பாண்டண்ட்டை சிண்டிகேட் மெம்பராக போட்டு யூனிவர்சிட்டியை டேக் ஓவர் பண்ணுறக்காக சிண்டிகேட்டுடைய காம்போசிஷனை நீங்கள் மாற்றுறேன். இது எப்படி கவர்னர் அலோவ் பண்ண முடியும்? சிண்டிகேட் மெம்பருடைய செலெக்ஷன் என்பது ஒரு சாக்ரோசென்ட். இத்தனை ஆண்டு காலமாக 5 முறை முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது சிண்டிகேட்டில் காம்போசிஷனை மாற்றலை. இப்போ நீங்கள் பிரைவேட் காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் உள்ள கொண்டு வருவேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் யூஜிசி இது டைரக்ட் வயலேஷன். இதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? அதனால் தயவு செஞ்சு திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கட்டும். சும்மா அந்த ஆக்ட் பேரை மட்டும் எழுதிட்டு எதற்காக மாற்றினாங்க, என்ன இது, எதற்காக கவர்னர் கொடுத்தாங்கன்னு ஏன் பேச மாட்டாங்கன்னா? நிறைய மாநிலங்கள்ல இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. நல்ல கேள்விங்கண்ணா, நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம 2 மாநிலத்தை உதாரணமாக எடுத்து பேசுவோம், குஜராத்தை, வெஸ்ட் பெங்கால். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவர்கள் தான் முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே சான்சலராக இருக்கணும்னு போட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்னால் நடைமுறைப்படுத்த முடியல. காரணம் என்னென்னா, அந்த பில்லுக்கும் கையெழுத்து போட வேண்டியவர் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் இருக்கின்ற காரணத்தினால இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ஆஃபீஸில் ஸ்ட்ரக் ஆகி கிடக்குது. இப்போ வெஸ்ட் பெங்கால் அரசு ஒரு 3rd பார்ட்டி மூலமாக ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்தாலும் கூட அதற்கும் கையெழுத்து போட வேண்டியவர் கவர்னராக இருக்கிறாங்க. இப்போ குஜராத்தில், குறிப்பாக குஜராத் 1956க்கு பிறகு அந்த மொழி வாரியாக அந்த பாம்பே குஜராத்தெல்லாம் பிரிந்த உடனே மிக வேகமாக குஜராத்தில் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு சிஸ்டத்தில் அது வேலை செய்ய வேண்டும் என்று குஜராத் மட்டும் விதிவிலக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே, அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமும் கூட இந்த விஷப்பரீட்சைக்கு எங்கேயுமே போகலை. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் விஷப்பரீட்சைக்கு போகல, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் கூட அந்த கோரிக்கையை வைக்கல. காரணம் என்னென்னா, இப்போ இந்தியாவில் எஜுகேஷன் முறை எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் பேர் சொல்லுங்கள், அவங்க எந்த கட்சிக்காரன்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்குவோம். ஆனால் இந்த காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் நான் பேர் சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்க திமுக சார்ந்தவங்களா? கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு எம்எல்ஏ காலேஜ் நடத்துகிறார். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர். மக்கள் போய் படிக்கிறாங்க, தவறு இல்லை. கரூரில் நடக்குது. எல்லாமே அரசியல் சார்ந்து இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்த அமைச்சரான, இப்போ எஜுகேஷன் கேரக்டரே மாறிடுச்சு. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கல்வித்துறை, கல்வி வள்ளல், கல்வி தந்தைன்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்த எஜுகேஷனிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாமே அரசியலில் ஒரு காலை வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்ப நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரை சான்சலராக கொண்டு வந்தால், இந்த கோபாலபுரம் மாடல் என்பது எஜுகேஷனுக்கு வரும். கப்பம் கட்டினா தான் அடுத்த சீட்டு கொடுப்பேன், கப்பம் கட்டினா தான் அடுத்த வருஷம் இன்டேக் அதிகப்படுத்துவேன், கப்பம் கட்டினா தான் நாக் கிரேடிங் போகும்பொழுது நான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவேன். இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சு விட்டால் எஜுகேஷனுடைய கேரக்டர் நிச்சயமாக குறையும். அதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த காலகட்டத்தில்
அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் காலேஜ் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதனால் யாருக்கும் கூட இந்த நேரத்தில் மாநில அரசு எடுப்பது இங்கே ஏற்புடையது கிடையாது. இண்டிபெண்டான பர்சன் தான் சான்சலராக இருந்து வைஸ் சான்சலரை நியமனம் செய்து கொண்டு வரும். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு ஒரு கனெக்டட் கேள்வி. பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், கவர்னர் அவர்கள் வைஸ் சான்சலரை போடுறதில் எங்கள் பேச்சை கேட்கறது இல்லை. ஏன்னா இந்த சான்சலரை வைஸ் சான்சலர் பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிச்சது, சண்டை ஆரம்பிச்சது இங்கே தான். வைஸ் சான்சலருக்கு என் கருத்தை கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு வைஸ் சான்சலர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஒரு சர்ச் கமிட்டி போடுறாங்க. அந்த சர்ச் கமிட்டிக்கு 3 பேர், மாநில அரசினுடைய நியமனம் செய்யப்பட்ட ஒருவர், சிண்டிகேட்டால் நியமனம் செய்யப்பட்ட ஒருவர், கவர்னரால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு, இந்த 3 பேர் தான் சர்ச் கமிட்டி. அப்படி இருக்கும்பொழுது மாநில அரசினுடைய கருத்து சர்ச் கமிட்டியில் இருக்கு. சிண்டிகேட் என்பது மாநில அரசு தான் சிண்டிகேட்லேயும் மெஜாரிட்டியில் இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவங்க சிண்டிகேட்னுடைய கம்போசிஷன் ஒரு பெரிய அளவில் மாற்றினாங்க. இப்போ சிண்டிகேட்னுடைய கம்போசிஷனை பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டை சார்ந்ததாக தான் இருக்கு. ஏன்னா செக்ரட்டரிஸ் ஏகப்பட்ட பேர் உள்ளே போட்டிருக்காங்க. சிண்டிகேட்லேருந்து வரக்கூடிய நாமினியும் ஆளும் அரசை சார்ந்து தான் இருப்பார்கள். ஸோ 3ல் 2 பேர் உள்ளே உட்காந்துருக்கும் பொழுது கவர்னருடைய நாமினி பெரும்பாலும் பக்கத்து மாநிலத்திலேருந்து வர்றாங்க. ஒரு டிஸ்டிங்டிவ் பர்சன், ஒரு கல்வித்துறையிலே சாதனை செய்தவர். உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டினுடைய வைஸ் சான்சலர் செலெக்ஷன் டெல்லி JNUலேருந்து சில பேர் கவர்னர் நாமினியாக வந்திருக்காங்க. ஹரியானா அக்ரிகல்ச்சர் ஹிசார்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு வைஸ் சான்சலர் செலெக்ஷனில் எங்கள் பேரை கேட்கல அப்படின்னு சொல்ல முடியும்? அதனால் தயவு செஞ்சு மக்களை திசை திருப்புகின்ற வேலைக்கு அண்ணன் பொன்முடி அவர்கள் செல்லக்கூடாது. சர்ச் கமிட்டி நியமனத்திலிருந்து 3ல் 2 பேர் மாநில அரசை சார்ந்து இருக்கும் பொழுது எப்படி கவர்னர் அவங்க தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்வது நிச்சயமாக இது ரொம்ப ஆச்சரியத்தையும் வியப்பையும் அளிக்கிறது என்று கூட சொல்ல வேண்டும். அதனால தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கு, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு தமிழகத்தில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுதல், ஒரு கோரிக்கை. மட்டும் இல்லாம அது வரைக்கும் வந்து அவங்க எல்லாம் பேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தற்காலிகமாக இது நீங்களும் நீதிமன்றம் நடுவீங்களா? சிபிஐயோ இல்லை NIA? நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஆல்ரெடி ஒரு மேண்டமஸ் ரிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்குறது NIA வந்து ஃபோர்ஸிபிளாக அந்த கேஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு NIAக்கு பவர்ஸ் இருக்குது. NIA கேன் டேக் ஓவர் ஃபோர்ஸிபிளி. இதில் வந்து ஒரு லார்ஜர் ஃபாரின் கான்ஸ்பிரசி இருக்குது, ஃபாரின் நேஷனல்ஸ் இருக்காங்க, கிராஸ் பார்டர் இருக்குது, இந்தியா ஸ்ரீலங்கா சென்சிட்டிவான ஒரு கண்ட்ரி. அப்படி இருக்கும் பொழுது NIAக்கு முழு அதிகாரம் இருக்குது என்பது எங்களுடைய இது. அதனால் நம்முடைய ஆளுநருக்கு எழுதியிருக்கோம். ஏன்னா ஆளுநர் வந்து இந்திய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய வல்லமை ஆளுநருக்கு இருக்குது. அவருக்கு மேண்டேட் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அதனால் நீதிமன்றத்தை நாடாமலே அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. 2012 வந்து மோடிஜி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட மதிப்பு அமெரிக்க டாலருக்கு ஈக்குவலா வந்து கொண்டு வர முடியும். ஆனா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி தெலுங்கானா ராஷ்டிரிய தலைவர் சந்திரசேகர் ராவ் தொடர்ச்சியா வந்து இந்த டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறையாம இருக்கு. 80 ரூபாய் தொடர்ந்து அது மட்டும் சொல்லல, அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்கள் என்னையும் கூட மிக மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்திருந்தார். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கான் அண்ணாமலைன்னு, ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வருவாங்கிறான் தமிழ்நாட்டில். அதை பார்த்துட்டு தெலுங்கானாவில் ஒருத்தர் இங்கே ஏக்நாத் ஷிண்டே வருவான்ல ஏதோ பேசியிருந்தார். அதை ஒரு பிதற்றலாக மட்டும்தான் நான் பார்க்கின்றோனே தவிர அது வந்து ஒரு நம்ம சந்திரசேகர் ராவ் அவர்களைப் போல நீண்ட நெடிய அரசியல் பயணத்திலே வந்திருக்கக்கூடிய தலைவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு கிடையாது. 2வது ஸ்பெசிஃபிக்காக அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டாலர் ரேட் அப்படிங்கிறது பல ஃபேக்டர்னுடைய கம்போசிஷன் தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ சைனா போன்ற சில நாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் டிஆர்எஸ் சந்திரசேகர் ராவ் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. சைனாவை பாருங்கள், சைனாவுடைய கரன்சியும் அமெரிக்க டாலரும் ஸ்டேபிளாக இருக்குது, இந்தியா மட்டும் ஏன் ஏறுதுன்னு. சைனாவுடைய டாலர் சைனீஸ் கரன்சி ரேட்டை வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்டிஃபிஷியலாக 10 ஆண்டுகளாக ஒரே ரேட்டில் வச்சுருக்காங்க. ஒரே ரேட்டாக சைனீஸ் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது ஏறவே விடலை, இறங்கவும் விடலை, அப்படியே வச்சுருக்காங்க அந்த பேஸ்கெட்டை. காரணம் என்னென்னா அவர்கள் வந்து கோல்டை மேனிப்புலேட் பண்ணி டாலரை மேனிப்புலேட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி ஒரு பெரிய தியரிங்கண்ணா. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்தியாவையும் சைனாவையும் டாலர் ரேட்டுக்கும் லோக்கல் கரன்சி ரேட்டுக்கும் அவர் கம்பேர் பண்ணுவதே முதல் தவறு. 2வது, இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு ஃப்ரீ மார்க்கெட்.
நம்முடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட், பெட்ரோல் விலை, பெட்ரோலியம் ப்ராடக்ட் விலை, சர்வதேச மார்க்கெட்டு, பாண்டு, கோல்டு ரிசர்வ், இது எல்லாம் வச்சு தான் ஒரு டாலருக்கான விலை முடிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய சந்திரசேகர் ராவ் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவினுடைய பொருளாதாரம் வலிமை அடைந்திருக்குதுன்னா இந்த 8 வருஷத்தில் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட $3.1 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறி இருக்கோம். எக்ஸ்போர்ட் வந்து $430 பில்லியன் தொட்டிருக்கு. டாலர் விலை ஏற்றம் என்பது பெரிய பாதிப்பு எங்கே வருதுன்னா, இம்போர்ட் செய்யும் பொழுது பாதிப்பு வருது, பெட்ரோலை கொண்டு வரும்போது பாதிப்பு வருது. அது யாருக்கு ப்ளஸ் அமையுதுன்னா, எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கு ப்ளஸ் அமையுது. உதாரணத்துக்கு திருப்பூர்லேருந்து ஒரு பனியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டாலர் கரன்சி ரேட் ஏறும் பொழுது திருப்பூர்காரங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா ஒரு டிஷர்ட் 10 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, 500 ரூபா வந்திருக்கும். இப்போ டிஷர்ட் 15 ரூபாய்க்கு விற்கும் பொழுது பணம் அதிகம். அதனால் டாலர் ரேட் ஏறிடுச்சு, இந்தியா முழுவதுமே பிரச்சனை அப்படின்னு பார்க்கக்கூடாது. சில பேர்த்துக்கு பிரச்சனை, சில பேர்த்துக்கு இதில் பாசிட்டிவ். குறிப்பாக எந்த நாடு அதிகமாக பொருளை இம்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு இது பிரச்சனை. அதனால் நம்மை பொறுத்தவரை கவர்மெண்ட் இஸ் கான்ஷியஸ் ஆஃப் எவ்ரிதிங். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போனீங்கன்னா அடுத்து இன்ஃப்ளேஷன் பிரச்சனை ஆகும். இப்போ நீங்கள் நம்முடைய தங்க இருப்பை அதிகப்படுத்தி டாலரை பர்ச்சேஸ் பண்ணி நம்முடைய ரிசர்வ் பேங்க்கில் கொடுத்து இந்தியாவுடைய டாலர் இருப்பு அதிகப்படுத்தினீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இல்லாமல் மேலே 10% நோக்கி போக ஆரம்பிக்கும். அதனால் நம்முடைய சந்திரசேகர் ராவ் அண்ணன் என்னை விட பெரிய அறிவாளி, தேர்ந்த அரசியல்வாதி, எல்லாம் தெரியும். அவருக்கு முழுசாக தெரியும் இந்த டாலர் ரேட்டை கண்ட்ரோல் பண்ண போகும் பொழுது உள்நாட்டில் பணவீக்கம் என்பது எப்படி உயரும் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு மேலோட்டமாக அவர் பேசியிருப்பது ஒரு அரசியல் மட்டும்தானோ தவிர இது ஒரு தேர்ந்த பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு ஒரு அரசியல்வாதி பேசியதை போல் நான் பார்க்கவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒன்று சொல்லுவாங்க, நம்முடைய வாஜ்பாய் ஐயா காலத்தில் 99 2004 வரை நம்ம ஆட்சியில் இருந்த பொழுது 39 கட்சிகள் கூட்டணியில் நம்மளோட இருந்தாங்க. வாஜ்பாய் ஐயா காலத்தில் தான் ஹையஸ்ட் கூட்டணி, கிட்டத்தட்ட 60 கட்சிகள் இந்தியா முழுவதுமே வடகிழக்கிலிருந்து தமிழ்நாட்டு வரை கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அத்தனை கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கும். ஸோ ஒரு மாநிலத்திலும் கூட சில கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகாரில் நம்முடைய கூட்டணி ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சியில் பிரச்சனை, மாமாவுக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் பையனுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. வடகிழக்கில் பிரச்சனை என்பிபி கட்சியில். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய கூட்டணி என்பது ஒரு கட்சியோடு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவினுடைய செயற்குழு அவர்கள் முறைப்படி அமர்ந்து அவங்களுடைய உட்கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை என்பது அந்த தலைவரோடு அந்த கட்சியோடு கூட்டணியில் இருக்கும். எங்களுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாதுங்கண்ணா, இது முதல் பாயிண்ட். அதனால தான் ஜெனரல் கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்தேன். ஏன்னா ஜெனரல் கவுன்சிலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, நம்முடைய கட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். எங்களுக்கு இதில் விருப்பு வெறுப்பு கிடையாது, கட்சியோடு கூட நம்ம கூட்டணி வைத்திருக்கின்றோம். ஸோ இந்தியா முழுவதுமே விருப்பு வெறுப்போடு நாம் கூட்டணியை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்த தலைவரை பிடிக்கும் தலைவரை பிடிக்காது என்று பார்க்க ஆரம்பித்தோம்னா அது கண்டிப்பாக ஜனநாயகத்துக்கு எதிராகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே அதுக்குள்ளே போகாது. இதை அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையாக அவர்களே அமர்ந்து முடிவு செய்து அவர்களுடைய தலைவரை கண்டுபிடித்து நம்முடைய தமிழக மக்களுக்கு கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அதுபடி தான் பாஜகவுடைய நிலைப்பாடு இருக்குமோ தவிர எங்களுக்கு நிச்சயமாக அதில் ஃபேவரட்டிசம் கிடையாது. அண்ணா ஆனால் இதில் இந்த கேள்வியில் வந்து 2 விஷயத்த பத்திரிகை நண்பருக்கு தெரியும், 2 விஷயத்தை தெளிவுபடுத்தணும் ஓப்பனாக. ஒன்று வந்துன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதவுகள் எல்லோருக்குமே திறந்திருக்கிறது. ஏன்னா நாம் வந்து சேர்த்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் அதிகாரம் கிடையாது. அதே நேரத்தில் இவர் வந்தால் சேர்ந்துக்குவீங்களா அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி சில இடத்துல நிறைய டைம் இன்னொரு கட்சியோட கூட்டணியில் இருக்கும். ஒரு கூட்டணிக்கு ஒரு டைனமிக்ஸ் இருக்கும். 2 கூட்டணிக்குமே ஒரு தர்மா இருக்குது. ஏன்னா கூட்டணி நம்ம சும்மா ஒரு டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஸ்க்கு இல்லை, இதெல்லாம் ரொம்ப இன்வெஸ்ட் செய்யப்பட்ட கூட்டணி. 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கூட்டணி வலிமை அடைந்திருக்கிறது. நேரம் கொடுத்து நிறைய தலைவர்கள் பார்த்து பேசி. அப்படி இருக்கும் பொழுது கேஸ் பை கேஸாகத்தான் சில தலைவர்களை அணுக முடியும். ஏன்னா எந்த தலைவருமே நமக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை சொல்லாத பொழுது என்னுடைய கருத்தை இந்த நேரத்தில் நான் சொல்வது சரியாக இருக்காது. ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையிலே அந்த கூட்டணியிலிருந்து சில தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணிக்கு என்று ஒரு தர்மா இருக்கிறது. அது கேஸ் பை கேஸாக அணுகுவோம் என்றும் கூட நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லுவது என்னுடைய கடமை.
அடுத்த வாரத்துல குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கும்போது அதிமுக இருந்தாலும் கூட 2 பேருமே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் தரப்புல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு விவாதம் இருக்கு. உங்க கவனத்துக்கு வந்திருக்கா? இந்த 2 பேருமே இன்னமும் இந்த அவங்களுக்கு தான் ஆதரவு இருக்காங்கன்னு தொடர்ந்து பேசியிருக்காங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்கன்னா, நம்ம கூட்டணியில் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 7 கட்சி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் அவங்க ஆரம்பித்து மாயாவதி அவர்கள், நேற்று சிவசேனா அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலே என்ன யஷ்வந்த் சின்ஹா அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்திய நம்முடைய மம்தா பானர்ஜி அவங்க சொல்கிறாங்க, முன்னாடியே இவங்க தான் சொல்லியிருந்தால் நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்போமே. ஆனால் நம்முடைய வேட்பாளர் திரு திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு தேதியில் 64% வாக்குகள் வாங்க போகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்ஃபர்ம்டு சப்போர்ட்டின் அடிப்படையில் 64% மேலே அவருடைய வாக்குகள் 18ஆம் தேதி பதியப்பட போகிறது. இதில் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு வந்து நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் வரும்போது பத்திரிகை நண்பர்கள் இருந்தீங்க, பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாக பாரதிய ஜனதா கட்சி திரௌபதி முர்மு அவங்கள கொண்டு வந்திருக்கு. அதற்கு வந்து இதுதான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கனவாக கூட இருக்கும். அதனால் எங்களுடைய முழு ஆதரவு 65 எம்எல்ஏக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதன் பின்பு நம்முடைய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரும் வந்து மேடையில் பேசும்பொழுது சமூக நீதிக்கு இலக்கணமாக திரௌபதி முர்மு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய முழு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்டு போனாங்க. அதனால் 18ஆம் தேதி பொறுத்தவரை எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அனைவருமே முழு ஆதரவை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக நம்முடைய தேசத்தை பலப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கின்றார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த கட்சியினுடைய தலைவர் யார் அந்த கட்சியினுடைய தலைவர் என்பது நிச்சயமாக என்னுடைய கருத்து கிடையாது. அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாது. அந்த கட்சியினுடைய முடிவு, அந்த கட்சியினுடைய முடிவு என்னவாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. என்றால் கட்சி அவர்கள் ஒரு ப்ராசஸில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதை பற்றி கமெண்ட் பண்ணுறக்கு மாநில தலைவராக எனக்கோ நம்ம கட்சிக்கோ எந்த அதிகாரமும் இல்லை என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தும் கூட இந்த நேரத்தில். ஆனால் அதை இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஆதரவு வந்து யாருக்கும் இல்லை என்று சொல்வதை விட கட்சி ஒரு ப்ராசஸில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது கோர்ட் அனுமதி கொடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக நாங்கள் சொன்னோம் அன்னைக்கு. இதில் வந்து அண்ணன் ஓபிஎஸ் சரணா, அண்ணன் இபிஎஸ் சரணா அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு தலைவர் வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இணைந்து பணியாற்றும். ஏன்னா இந்தியா முழுவதுமே பல சூழ்நிலைகளில் நம்ம கூட்டணியில் பல தலைவர்களோடு இருக்கின்றோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ரொம்ப பிரியமான ஒரு மனிதர், அண்ணன் இபிஎஸ் அவர்களும் நல்ல ஒரு பிரியமான மனிதர். அதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த நேரத்தில் கட்சியினுடைய முடிவு, அதிமுகவினுடைய முடிவு என்னவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளும். ஆனால் எல்லா மீடியாவும் கேட்குறாங்கன்னு தெரியல. நேற்று நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திரு உமா ஆனந்த் அவர்கள், திருமதி உமா ஆனந்த் அவர்கள் 134வது வட்டத்திலிருந்து மக்களுடைய ஆதரவால் வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர். மக்களுக்காக உமா செயலி, உங்கள் மாம்பழம் ஆப் அப்படின்னு ஒரு செயலி ஆரம்பிச்சிருக்காங்க. அது 134 வார்டுக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்கள் எல்லாருமே அதை பயன்படுத்தி அவங்களுடைய பிரச்சனையை அந்த செயலி மூலமாக சொல்லலாம். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் உடனடியாக அதற்கு தீர்வு கொடுப்பாங்க. நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க, பத்திரிகை நண்பர்கள் வந்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். டெக்னாலஜி, தொழில்நுட்பம் அதெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு வேகமாக சேவை செய்வதற்காக நம்முடைய மாமன்ற உறுப்பினர் ஒரு வித்தியாசமான முயற்சியை கையெடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இது நிச்சயமாக மக்களுக்கு பயன்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. இங்கிலீஷா பேசலாமா அண்ணே? நம்ம நன்றி அண்ணே, தேங்க்யூ. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தனியாக போட்டோம் அண்ணே, கீழே வந்துடுறீங்களா? வாங்க வாங்க வாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.